ட்ரம்ப் முன்னாடி 1000 விஷயங்கள் இருக்கு. இதுல முக்கியமான விஷயமும், இந்த மனுஷன் இத தொட்டு தொலைவான் அப்படின்னு எல்லாரும் நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த டாலர சேலஞ்ச் பண்ணி போகக்கூடிய நாடுகள். அத நோக்கி போகக்கூடிய விஷயங்கள். அதுல முதன்மையா இருக்கிறதும், கடைசியா இருக்கிறதும் யாரு அப்படின்னா, இந்த பிரிக்ஸ் கரன்சி தான். இத எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது ட்ரம்போட எண்ணமா இருக்கும். அவரும் அதே சொல்ட்டாரு. இந்த மாரி அந்த கரன்சிய தூக்கிட்டு திரியிறவன் பூரா அமெரிக்காவுக்கு டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இரு. இந்த பக்கம் எட்டி கூட பாத்துறாத. அப்படியே எட்டி பார்த்தால் 100% வரி உறுதிடா அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டார். இந்த மிரட்டலுக்கு யாரெல்லாம் பதில் கொடுக்கணும்? பிரிக்ஸை பொறுத்த வரையும் இந்தியா, ரஷ்யா, ஆப்பிரிக்கா, பிரேசில், சீனா. என்னடா சீனாவை கொண்டு போய் கடைசியா போடுற? நம்ம சண்டைக்காரங்கிறனால இஷ்டத்துக்கு பின்னாடி போடுவியான்னு கேட்டா உண்மையிலேயே அதான் சீனாவோட இடம். காரணம் என்ன அப்படின்னா, இதை வலுவா உருவாக்குறதுக்கு சரியான ஆட்கள் அப்படின்னு பார்த்தா ரஷ்யா, இந்தியா மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா உள்ள இருந்தாதான் ஆப்பிரிக்காவும் வரும், பிரேசிலும் வரும். அதுக்கடுத்து கனிம வளங்கள் ஜாஸ்தியா வச்சிருக்கக்கூடிய ரஷ்யா உள்ள இருக்கிறது. இது 4ம் நல்ல வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜ்ல சுரண்டி திங்கிற பயப்புல தான் சீனா. வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த 4 நபர்களும் கண்ணும் கருத்துமா எதற்காக உட்கார்ந்திருக்கார்கள் அப்படின்னா, சீனாவோட வெயிட்டேஜ சுரண்டி தின்னு வாழப் போறாங்கிற பயம்லாம் கிடையாது. இந்த இயக்கங்கள உள்ள நாடுகள ஆட்டைய போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல தான் ரொம்ப தெளிவா இருக்கார்கள். அதனால இந்த கடைசியா இருக்கிற சீனாவுக்கு வெயிட்டேஜ் இதுல உண்டு. ஆனா இத தாங்கி பிடிக்கிற இடத்துல எல்லாம் சீனா கிடையாது. அப்படி ஒரு நிலைமை. இதுல சீனாவுக்கு ஒருவேளை பிரிக்ஸ் கரன்சி வெளியில வருது, பிரிக்ஸ்ல ஆதிக்கமா இப்போ வர்த்தகம் நடக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதோட லாபம், மைலேஜ் அப்படிங்கிறது சீனாவுக்கு உண்டு. இயக்கத்துல வெயிட்டேஜ் இல்லையே ஒழிய, லாபத்துல மைலேஜ் இந்த பயலுகளுக்கு ஜாஸ்தி. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, ஏறக்குறைய சீன பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஆட்டம் கண்டிருக்கு. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இது கிடைக்கும்போது கொஞ்சம் கூடுதல், அதாவது பிரிக்ஸ் கரன்சி கிடைக்கும்போது கூடுதலான மைலேஜா மாறும். அதை வச்சு சாவின் விளிம்புல இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது சீன பொருளாதாரத்தை கொஞ்சம் தள்ளி போட முடியும். இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வாய் பேசினா இமீடியட்டா ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சீனா தான். ஆனா சீனாவை பொறுத்தவரை வாயை திறக்கலையே. சரி, வாயை திறக்காத, அது உனக்கு லாய்க்கு இல்லாத விஷயம். குளோபல் டைம்ஸ் என்ன பண்ணுது? அதுல இஷ்டத்துக்கு எழுதி தள்ளுவீங்களே, அதுவும் இல்ல, சைலண்ட். சரி, இதை விட சூப்பர் டைம்ஸ் ஒண்ணு வச்சிருக்கீங்களே உலகம் பூரா, காசை கொடுத்து இஷ்டத்துக்கு ஆர்டிக்கல் எழுதி தள்ளுறதுக்கு. அவர்கள்லாம் என்ன பண்றார்கள் அப்படின்னா, காசை கொடுத்து எழுதிராத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எல்லாத்துக்கு. இது சம்பந்தமா ஒரு பயலும் வாயை திறக்கல. ரஷ்யாவை பொறுத்தவரை முடிஞ்சா செய்டா. ஏற்கனவே ஏகப்பட்ட தடைகள் போட்டு ரஷ்யா அதுல சாதிச்சு ஒரு யுத்தத்தை நடத்தி வென்றுகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு சின்ன விஷயம். இந்த மிரட்டல்லாம் இத செய்கையில செய்யும்போது திருப்பி செஞ்சு விட்டுருவோம் பாத்துக்க அப்படின்ட்டு ரஷ்யா போயிருச்சு. பிரேசில், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லாம் பெருசா வாய் பேச தேவையில்ல. தேவையான நேரங்கள் அவர்கள் பேசுவார்கள். இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதா. இந்தியாவை பொறுத்தவரை சம்பவமே பண்ணி விட்டுருச்சு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பொறுத்தவரை இந்த மாதிரி விஷயத்த கேட்கவே வேணாம். அவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி டப்புன்னு தூக்கி எதையாச்சும் வீசிடுவார். ஆனா அதை பிடிக்கவும் முடியாது, கீழே விடவும் முடியாது. அப்படி எதிரிகளை திணறடிச்சிருவாரு. இதுவரை மனுஷன் தொட்ட இடம் எதுலயுமே ஃபெயிலியரே கிடையாது. உலகத்துல உள்ள எல்லா மீடியா பயலும் மாசத்துக்கு 2 தடவை நம்ம ஆள்கிட்ட அடி வாங்கிட்டு போகாட்டி அவனுங்களுக்கு தூக்கமே வராது. அப்ப வெளிப்படையா இவ்வளவு. அப்ப ராஜதந்திர ரீதியில இவர்கிட்ட பேசி எப்படி ஜெயிக்க முடியும்? வாய்ப்பே இல்ல ராஜாங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்டவர் டொனால்ட் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டார் அப்படிங்கிறது தான். அந்த ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட்டு விட்டு என்ன மாதிரியான ரியாக்ஷன்னா, முதல்ல நம்ம 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். இவர் அடிக்க ஆரம்பிச்சப்பாடு, அதாவது இவர் ஏதாச்சும் ஒரு கருத்தை வீசுறாரு அப்படின்னா அதை பிடிக்கவும் முடியாது, விடவும் முடியாது. அப்படியே எதிராளி தடுமாறி நிற்க வேண்டியதுதான். நான் பிடிச்சிட்டேன், நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுத்த களத்தை நோக்கி ஓடி போயிடணும். இந்தியாவை பத்தி பேசவே கூடாது. அது பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, நாட்டோட அதிபராக இருந்தாலும் சரி. இதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்தியா எப்படி இவர் பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான். நீண்ட கால நட்பு. ஏற்கனவே ட்ரம்ப் ஆட்சி பண்ணியிருக்கார். அதனால அவரோட ஸ்டைல் பேட்டர்ன் எங்களுக்கு தெரியும். அமெரிக்கா இந்திய உறவு அப்படிங்கிறது நீண்ட கால உறவு. வர்த்தக ரீதியில கிவ் அண்ட் டேக் பாலிசியில ஓடிக்கிட்டு இருக்கு. எதுனாலும் குடுக்கல் வாங்கல்ல தான் போய்கிட்டு இருக்கு. இனி வருங்காலங்கள்லையும் குடுக்கல் வாங்கல்லே போகும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டார்.
இதுல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். அந்தந்த நாட்டோட இன்ட்ரெஸ்ட் சார்ந்து நகர்ந்து போய்க்கிட்டே இருப்பார்கள். இதுல பெரிய யாரும் வந்து தலையிட்டு இருக்கிறத பிச்சு போட்டு தலைகீழா நிலைமைய மாத்தலாம் முடியாது. அதே சமயம் இந்திய, அமெரிக்க உறவு அப்படிங்கிறது குடுக்கல் வாங்கல் உறவு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. எப்ப என்ன குடுத்தாலும் சரி திருப்பி குடுத்துருவோம் அப்படிங்கிற சாராம்சம் தான். அது வர்த்தக ரீதியில எதையாச்சும் ஏத்தி விட்டேன்னா, பதிலுக்கு நாங்களும் எதையாச்சும் ஏத்தி விடுவோம். இறக்குமதி செஞ்சேன்னா, நாங்களும் ஏதாச்சும் இறக்குமதி செய்வோம். அதே மாரி ஏதாச்சும் வம்பு, தும்பு பண்ணேன்னா, பதிலுக்கு வம்பு, தும்பு பண்ணிப்புடுவோம். ஜாக்கிரதை அப்படிங்கிறது தான் அதோட சாராம்சம். இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பதில் குடுப்பாரா? இல்ல அமெரிக்க ஏஜென்சிகள் பதில் குடுக்குமான்னு கேட்டா, இதுவரையும் இவரு அடிச்ச அடி பூரா இதே ஸ்டைல் தான். அதாவது தூக்கி போட்டதுக்கப்புறம் புடிக்கவும் முடியாது, விட்டுறவும் முடியாது. பிடிச்சுட்டேன், விட்டுட்டேன், பிடிச்சுட்டேன், விட்டுட்டேன்னு அடுத்த களத்த நோக்கி எதிரி ஓடிற வேண்டியது தான். அதே தான் ட்ரம்ப்பும் சரி, அங்க உள்ள அமெரிக்கால உள்ள 1 டசன் ஏஜென்சிகளும் சரி, அடுத்த விஷயத்த பார்த்து ஓடுறது தான் அவர்களுக்கு நல்லதுங்கிறது எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.